இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டார்க் க்ரீன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூட்ரல். ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் மோல்டு. நம்ம சாம்பிள் சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் மோல்டில் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி போட்டு வச்சுப்போம் சின்ன சின்னதாக. இது பியோர் தேங்காய் எண்ணெய், வெறும் செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் மட்டும்தான், மரச்செக்கு. ஸோ வாசனைக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக வந்து வைட்டமின் இ ஆயில் அதை வந்து நம்ம வந்து சேர்க்குறோம். இன்றைக்கி வந்து நம்மளோட பண்ணையில் வந்து இப்போது ஒரு சாம்பிள் ஒன்று பண்ண போகிறோம். அந்த சாம்பிள் சோப் எப்படி பண்ண போகிறோன்றதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த சாம்பிள் சோப் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து காஸ்டிக் சோடா எதுக்குன்னா இந்த சோப் நம்ம வந்து சேர்க்கறதுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட். அப்போ தான் வந்து அது சோப்பாகவே வந்து மாறும். அதை தான் இப்போ நம்ம வந்து சேர்க்குறோம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம்னா காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம அதை வந்து எப்படி வந்து சோப்பாக மாற்றுறோம், அது எப்படி நம்ம வந்து ஒரு இதுவாக பண்ணுறோன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ இதை தான் நம்ம வந்து சாம்பிளிங் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்ம வந்து சேர்க்குறோம். அது கூட தேங்காய் எண்ணெய். இது பியோர் தேங்காய் எண்ணெய், வெறும் செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் மட்டும்தான், மரச்செக்கு. நாங்கள் இரும்பு செக்கு கூட போகிறது கிடையாது, மரச்செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். என்ன காரணம் சார் அது? சார் மரச்செக்கில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்னாங்கன்னா, அந்த எண்ணெயோட இது வந்து கோல்டு ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டு ப்ரெஸ்ன்னும் போது ஒரு இரும்பு செக்கில் யூஸ் பண்ணும்போது அதிலே வந்து ஒரு ஹீட் வந்து ஃப்ரிக்ஷன், அதாவது ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதிலே அதோட முக்கியமான அந்த எல்லாமே வந்து அந்த ஹீட்டோடய இதுவாகிடும், சப்ரஸ் ஆகிடும். ஸோ மரச்செக்கில்ன்னும் போது சூடு ஏறாது. சூடு ஏறாமல் நம்ம வந்து அந்த மரச்செக்கிலே நம்ம வந்து போட்டு இது பண்ணும்போது அது வந்து அதோட தன்மை வந்து பாதுகாக்கப்படும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் எல்லா சோப்புக்கும் தேங்காய் ஒன்லி தேங்காய் எண்ணெய் மட்டும்தான், மரச்செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியாச்சு, தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு, ஆக்டிவேட்டட் சார்கோல் போட்டு. இப்போ வந்து என்னதான் நம்ம வந்து சோப் போட்டாலும் சோப்பில் வாசனை இல்லைன்னா சோப்புன்றதை நம்ப மாட்டோம். ஸோ வாசனைக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக வந்து வைட்டமின் இ ஆயில் அதை வந்து நம்ம வந்து சேர்க்குறோம். ஸோ அந்த வைட்டமின் இ ஆயிலே வந்து நம்மளுக்கு வந்து வாசனையும் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணும்போது நல்ல வாசனை வருது. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? அதுதான். இப்போ ஓரளவுக்கு வந்து இப்போ பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து மோல்டில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் மோல்டு. நம்ம சாம்பிள் சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் மோல்டில் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி போட்டு வச்சுப்போம் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் இதை வந்து டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மோல்டில் வந்து நம்ம வந்து சோப்பு வந்து ஊற்றியாச்சு. இது எப்படியும் வந்து இன்னும் இருக்கிறதுக்கு, அதாவது கட்டி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 to 4 hours ஆகும். 3 to 4 hours ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி பண்ணுறோம், எப்படி ஆயிருக்கு, அது எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் சோப் நீங்கள் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிலாம் பார்த்தோம். மற்ற கம்பெனி சோப்புக்கும் உங்கள் சோப்புக்கும் என்ன சார் வித்தியாசம்? அது ஒரு டெஸ்டிங்காகவே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சோப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்க்குறீங்க. ப்ளஸ் இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ரொம்ப ஃபேமஸான சோப்.
இது எல்லாமே இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு நியூட்ரல் ஒரு டெஸ்ட் ஒன்று வந்து பண்ணி பார்த்துருவோம், ஒரு ஆசிட் டெஸ்ட். இது நம்ம எல்லாமே ஸ்கூலில் வந்து பண்ணது தான். ஸ்கூல்லேயே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதே வந்து ஆசிட் என்ன, பேஸ் என்ன, எது வந்து ஆசிட், எது வந்து பேசிக் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு லித்மஸ் பேப்பர் வச்சு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்களே ஒரு சோப் சூஸ் பண்ணுங்க, எந்த சோப்பு அப்படின்னு. இதை இந்த சோப் பண்ணலாமா? இப்போ இந்த சோப்பில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி இது பண்ணிவிட்டு, ஸோ இந்த லித்மஸ் பேப்பரில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் இந்த லித்மஸ் பேப்பர் வந்து மாறி இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த லைட் க்ரீன் வந்து எதில் வந்து மேட்ச் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே மேட்ச் ஆகுன்ற போது பார்க்கும்போது ஸ்கேல் 5ல் வந்து வந்திருக்கு. ஸ்கேல் 5லன்றது வந்திருக்கு வந்து என்னென்னா இட் இஸ் அசிடிக். ஸோ இப்போ நம்பு சோப் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்பு சோப் வந்து அசிடிக்காக இருக்கா இல்லை வந்து அல்கலைனாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டார்க் க்ரீன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூட்ரல். ஸோ இது அமிலத்தன்மையும் கிடையாது, காரத்தன்மையும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இது வந்து நியூட்ரலாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஸ்கின்னையும் எதுவுமே வந்து ஹார்ம் பண்ணாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கின்னே வந்து நல்லா வந்து சாஃப்ட் இருக்கும். அதாவது மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்லேருந்து வந்து கிடைக்கிறது வந்து இது ஒரே விஷயந்தான், அதோட இந்த காரத்தன்மையோ அந்த அமிலத்தன்மை, அதாவது சுண்ணாம்பு சத்தோ இல்லை இதுவோ வந்து அதிகமாக்கும்போது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்பு சோப் அந்த டேமேஜ் எதுவுமே பண்ணாது. அதுக்கு ஒரு ப்ரூஃபே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ முழுக்க நீங்கள் இது ஆர்கானிக் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், 100% ஆர்கானிக் தான். இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் சேர்க்கல. இந்த சோப் நுர வரத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சில கெமிக்கல்ஸை சேர்க்குறோமே தவிர மற்றபடி இந்த கேடு விளைக்கும் எந்த ஒரு கெமிக்கலையும் வந்து நம்ம வந்து சேர்க்கவே இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சோப் நாங்கள் வந்து ஒன்ஸ் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 days வந்து க்யூரிங் டைமில் இருக்கும். க்யூரிங் டைம்ன்றது வந்து என்னென்னா, அது வந்து அப்படியே வச்சுருவோம் அந்த சோப்பை. ஸோ காத்தோட்டமாக அது வந்து அதில் இருக்கிற அந்த சோப்போட கண்டென்ட், அதோட அந்த வீரியத்தன்மையை வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்காக, அந்த கெமிக்கலோட வீரியத்தன்மை கம்மியாகிறதுக்காக வச்சுருப்போம். அப்புறம் ஒரு 45 நாளைக்கு அப்புறம் தான் இதை எடுத்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணவே ஆரம்பிப்போம். ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப் அப்படி கிடையாது. இன்றைக்கி மேனுஃபேக்சர் ஆச்சுன்னா நாளைக்கே அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து அவ்வளோ ஒரு காரத்தன்மை வந்து அதில் வந்து இருக்கிறதுக்கு காரணம்.